Happy birthday to you. Happy birthday to you. அம்முக்குட்டி. Happy birthday to you. வாங்கங்க, இன்னைக்கு என்ன மினி விளாக்னா பாப்பாவோட பர்த்டே மினி விளாக் தாங்க. வாங்க பார்ப்போம். அதனால் இன்னைக்கு காலையிலே எவ்வளவு எல்லோரும் குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க ஐயப்பரும் சிவனும் உள்ள கோயில் தாங்க இது. கேரளாவில் வீட்டு பக்கத்தில் இருக்குது இந்த கோயில். அதனால் நானும் பாப்பா கார்த்திக் 3 பேர் தாங்க வந்தோம். அதில் வந்து இவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமைனால. அதனால் நாங்கள் 3 பேர் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு சாமி 2 பேருக்கும் அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு கோயிலில் சிவன் ஐயப்பர் எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் இது வந்து காவும்பாங்க, அங்கே வந்து நாகாதேவி அம்மன் எல்லாம் இருந்தாங்க. அங்கே போய் எல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சாயங்காலமாக கேக் கட்டிங் வாங்க பார்ப்போம். கேக்கு கட்டிங்க்கு வந்து இவங்க அப்பா வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கு ராத்திரி 9 மணி ஆகிடுது. அவங்க ஃப்ரெண்டு ஒரு அண்ணனை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த அண்ணன் தான் நான் கேக் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வரேன், அந்த அண்ணனும் கரெக்டாக அந்த டயத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த அண்ணனும் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதை பற்றினதுன்னா கேரளா தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்து பார்ப்போம். கேக்கு கட்டிங்க்கு வந்து அம்முக்குட்டி ரெடி ஆகிட்டா. அதாவது அம்முக்குட்டிக்கு வந்து இப்போ எத்தனாவது பர்த்டேனா 8 கம்ப்ளீட் ஆகி 9 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் 9ஆம் நம்பர் கேண்டில் எடுத்து வச்சாச்சு. கேக்கு கட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்தால் அதில் அவள் மண்டையில் வச்சுருக்க அந்த கேப்பும் அந்த அண்ணன் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. கேப்பு ஏற்கனவே 2 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒரு பிங்க் கலர் கேப்பு. அதை எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அது இப்போ வேண்டான்ட்டு அந்த அண்ணன் புதுசு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சில்வர் கலரில் அது நல்லா இருந்துச்சு, அதை வச்சு விட்டாச்சு. Happy birthday to you. Happy birthday to you. அம்முக்குட்டி. Happy birthday to you. இப்போ உள்ள பிள்ளைலாம் ரொம்பவே லக்கி தான் என்னங்க. இல்லைனா நமக்குலாம் இப்படின்னா கேட்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு பிறந்த நாள்னு தெரியும், அந்த ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கிக்கிட்டு நம்ம மட்டும் தின்னுட்ருப்போம். இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு கேக்கு வெட்டணும்னு பழகி விட்டாச்சு, ட்ரெஸ் எடுக்கணும், கேக்கு வெட்டணும்னு பழகி விட்டதுனால வருஷம் கேக்கு வெட்ட வேண்டியிருக்கு. இப்போ உள்ள பிள்ளையெல்லாம் லக்கி தான் நம்ம அந்த விஷயத்தில். கேக்கு வெட்டிட்டு அப்பா கூட்டிட்டா ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் வீடியோ எடுத்துக்க வந்தேன், அதனால் ஃபஸ்ட்டு அப்பா கூட்டிகிட்டு பிறகு எனக்கு அம்மா கூட்டுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஊட்டி விட்டா. பிறகு அண்ணனுக்கு கொடு அப்படின்னு அண்ணன் பக்கத்துலேயே தான் நின்றுக்கிட்டு வீடியோ எடுத்துனேன்னா அவன் வந்து வீடியோ காலில் பேசிக்கினான். வீடியோ கால்னால் அத்தைகிட்ட 5 அத்தை இருக்காங்கலாம், 5 அத்தைட்டையும் கேக்கு கட்டிங் பண்ணல வீடியோ கால் போட்டாச்சு. 5 அத்தையும் வீடியோ காலில் அட்டன் பண்ணியிருந்தாங்க. வீடியோ காலில் நேரடி ஒளிபரப்பு மாதிரி கார்த்திகை வந்து நேரடி டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். பிறகு அந்த அண்ணன் வந்திருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அவங்களோட ஃப்ரெண்டு அந்த அண்ணனுக்கும் கேக்கை கொடுத்துட்டு அண்ணன் கேக்கை மாமா கூட்டி விட்டு அப்படின்னு சொன்னாங்க. அவள் எடுத்தா கொஞ்சம் கேக்கு லேசாக கீழே விழுந்துருச்சு. இந்த மாமா கூட்டி விட்டா அந்த அண்ணனுக்கு. மாமா அப்படின்ட்டு அந்த அண்ணன் தான் கேக் வாங்கிட்டு வந்தது. பர்த்டேக்கு இப்போல்லாம் கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. மேடம் வீடியோ கால் கேக் பிடிச்சி முடிச்ச பிறகு எல்லாரும் வீடியோ கால் நீங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ தான் சொல்லி கேக்கும் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி 9:30க்கு கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த அண்ணனுக்கு வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தோம். அந்த அண்ணனும் வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்ப 10 மணி ஆயிடுச்சு. நாங்களும் எல்லாம் சாப்பிட்டுட்டு பர்த்டே அதோட முடிச்சிட்டோம். காலையில் கோயிலுக்கு போனோம், அப்புறம் சாயங்காலம் கேக்கு கட் பண்ணோம். அவ்வளோதாங்க எங்களோட பர்த்டே விலாக்கு. அவ்வளோதான் பர்த்டே செலிப்ரேஷன் அம்முக்குட்டிக்கு வேறு நான் வந்து ஒரு சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன், தைச்சேன். அது வந்து இன்னும் போடலை. இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் அண்ணனுடைய பால் காய்ச்சிக்கு எடுத்த புது ட்ரெஸ்ஸு, அதனால் அதை போட்டுட்டா. அதனால் நான் தைச்ச ட்ரெஸ்ஸு போடலை. அதை போட்டு இன்னொரு வீடியோவில் வரும், மறக்காமல் பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.